இந்த மனுஷன் என்னடா பாவம் பண்ணாரு? இவர போய் இவ்வளோ கொடூரமா வெட்டிருக்கீங்களே! மகாராஷ்டிராவை சேர்ந்த சுராஜ் என்கிறவர் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில வந்து வேலை செய்றாரு. ஸோ ட்ரெயின்ல வேலைக்கோசம் போயிட்டு இருக்கக்குள்ள என்ன பண்ணியிருக்கானுங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேர் சேர்ந்து இவர பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு மிரட்டியிருக்கானுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கஞ்சா அடிச்சுட்டு. ஸோ ஒரு ட்ரெயின்ல எதுக்கு இப்படி வந்து பண்றீங்கன்னு தான் கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கோசம் என்ன பண்ணானுங்க பார்த்தீங்கன்னா, யாருமே இல்லாத இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போய் பார்த்தீங்கன்னா, மானாவாரியா வெட்டிருக்கானுங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து அவ்வளோ தைரியமா பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கானுங்க. இது சோசியல் மீடியா ஃபுல்லா வைரலா போயிட்டு இருக்கு. அந்த வீடியோவ நீங்களும் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஸோ கெட்ட கெட்ட வார்த்தையா திட்டி 30 இடத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா வெட்டியிருக்காங்க. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டே விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்றாரு. ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா விடவே இல்ல. இந்த மாதிரி ஒரு மனுஷனை வெட்டிட்டு சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ தைரியம் இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள். ஸோ கஞ்சாவும் போதையும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு. ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா கண்டுக்கிறது கிடையாது. ஸோ போலீஸோ அந்த ஆட்சியில் யாருமே என்னன்னு கூட கேட்கறது கிடையாது. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மோசமாக போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போனால் நம்மளே உயிரோட இருப்போமான்னு தெரியுது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் வர இன்னும் 6 மாதம் தான் இருக்குது. ஸோ நீங்களே யோசிச்சு ஓட்டு போடுங்க. ஸோ ஆனால் ஆட்சி மாறினாலும் என்ன மாறினாலும் ஆனால் நம்ம மாறி ஆகணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம உயிரோடு இருக்கவே முடியும். இல்லைனா பார்த்தீங்கன்னா என்ன வேணால் நடக்கலாம். ஸோ நம்ம வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நிரந்தரமே கிடையாது. ஸோ உங்கள் கருத்துன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ